ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் மோமோஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி பாத்திரத்தில் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக சாஃப்டாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி மோமோஸ்குள்ளே ஃபில்லிங்காக வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான வெஜ் மோமோஸை சூப்பராக இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மோமோஸ்குள்ளே ஃபில்லிங் வைக்கிறக்காக 1.25 கப் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற போட்டுக்கலாங்க. வெஜிடபிள்ஸோட சேர்த்து நம்ம மீல் மேக்கரையும் உள்ள ஃபில்லிங்காக வைக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் சோயா சங்க்ஸ் இல்லைன்னா கூட வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ மோமோஸ்க்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. அதுக்காக 2 கப் அளவுக்கு மைதா மாவை பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுல கூட செய்யலாம். இல்லைன்னா 1 கப் மைதா மாவு 1 கப் கோதுமை மாவுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மைதா மாவு உப்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். ஆயில் சேர்த்து மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்துட்டேன். இதோடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டாம். நம்மளுக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்திருந்த 2 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 1 கப் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் மிச்சம் இருந்ததுங்க. இப்போ மாவை நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்குள்ள மாவு நல்லா ஊறி வந்துடும். ஃபில்லிங்காக நான் முட்டைக்கோசும் கேரட்டும் இன்னைக்கு சேர்க்க போறேங்க. நீங்க இதுலயே மஷ்ரூம் பன்னீர் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். முட்டைக்கோஸ்ல நான் பாதி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்க போறேன். 3 கேரட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டைக்கோசையும் கேரட்டையும் கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கும் போது ஸ்டீம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். கிரேட் பண்ணி எடுக்கும் போது சீக்கிரமாவே நம்மளுக்கு ஸ்டீம் ஆயிருங்க. இப்போ முட்டைக்கோசையும் கேரட்டையும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு காயிலிருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியோட நம்ம உள்ள ஃபில்லிங் வைக்க முடியாது. அதனால காயிலிருந்து வர தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்து வைக்கும்போது தண்ணி நிறைய விட்டுருக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற வச்சிருந்த மீல் மேக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீல் மேக்கரையும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மீல் மேக்கரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். நம்ம துருவி வச்சிருந்த முட்டைக்கோசும் கேரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியை நம்ம சூப் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாம்பார் செய்யும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி முட்டைக்கோசையும் கேரட்டையும் நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம இந்த தண்ணியோட நம்ம மோமோஸ்குள்ளே ஃபில்லிங் வைக்கும்போது மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு மோமோஸ் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கேரட்டையும் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இருக்கட்டும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதோடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயில் விதை அதிகமாக இருந்தால் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சில்வர் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருந்தீங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாகவே வரும். இப்போ மீல் மேக்கரை சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இதோடவே மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு உப்பு சேர்த்துருக்கோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் மீல் மேக்கர் நல்லா சுருண்டு வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. செஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். செஸ்வான் சாஸ்க்கு பதிலாக நீங்கள் சில்லி பேஸ்ட்டோ இல்லைன்னா சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாஸ்க்கு பதிலாக நீங்கள் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாங்க. சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க.
ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இதோடவே நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோசையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். ஸ்டவ்வை அணைச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது இருக்கட்டும். நம்ம மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. மாவை குட்டி குட்டியாக மோமோஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறி வந்திருக்குங்க. மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு வாட்டி நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து 1 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மாவை 2ஆக பிரிச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு மாவு காயாமல் இருக்கிறக்காக மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி மாவை 2ஆக பிரிச்சுட்டேன். இந்த மாவு காயாமல் இருக்கிறக்காக அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மாவை உருட்டி நல்லா எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவே ஒரே ஈவனாக கிடைக்கும் நம்மளுக்கு ஷேப்பு. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மைதா மாவு தூவி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமாக தேய்க்காம ஓரளவுக்கு நமக்கு ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் வெளியே வராத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா சன்னமாக தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இன்னொரு மாவையும் இதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மைதா மாவு ஷீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஃபில்லிங் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சுக்கிறேன். மோமோஸை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். நம்ம சாரீ எல்லாம் எப்படி மடிப்போமோ அதே போலவே நம்ம மடிச்சுக்கலாங்க. நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை கொழுக்கட்டை மிஷின் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயே வந்து ஷீட் வச்சு உள்ள ஃபில்லிங் வச்சு நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா மடித்து விட்டுட்டேன். நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லேஸாக வந்து ஷீட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மோமோஸு. இப்போது 2வது மோமோஸும் ரெடி பண்ணிக்கலாங்க. இதே போலவே நம்ம மீதி இருக்கிற மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா மோமோஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எடுத்திருந்த மாவுக்கு எனக்கு ஒரு 20லேருந்து 21 மோமோஸ் பக்கமாக கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை இட்லி பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மோமோஸை வச்சோன்னா நம்மளுக்கு அவிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஆயிலை ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டேன். மோமோஸை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ரொம்பவும் ஒட்டிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் தனித்தனியாக கேப் விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆவியில் வெந்து நம்ம எடுக்கும்போது மோமோஸ் வந்து பிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ எல்லா மோமோஸையும் இட்லி தட்டில் வச்சுட்டேன். இப்போ 2 இட்லி பிளேட்லேயுமே இதே போலவே மோமோஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை இட்லி நம்ம நார்மலாக எப்படி அவிச்சு எடுப்போமோ அதே போலவே நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. நம்ம மோமோஸ் ரெடி பண்ண பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணாலே போதுங்க. மோமோஸ் நல்லா வெந்துடும். மூடி வச்சுருவோம். இப்போ நான் ஒரு 12 நிமிஷம் போல் விட்டுருந்தேன். மோமோஸ் நல்லா ஸ்டீம் ஆகிருக்குங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம மோமோஸ் எல்லாமே சூப்பராக ஸ்டீம் ஆகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சாஃப்டான மோமோஸ் ரெடி. ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறமா மேலே லைட்டாக நெய்யோ இல்லைன்னா பட்டரோ வந்து தடவி விட்டுருங்க மேலே. அப்போ நல்லா காயாமல் இருக்கும். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான வெஜ் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் மோமோஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மோமோஸோட சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காயே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மோமோஸ்குள்ளே வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம மோமோஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மோமோஸை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.